இருப்பாராக. நான் ஒரே ஒரு வேத வசனத்தை, ஒரு சின்ன பகுதியை நான் வாசித்து உங்களோடு நான் ஒரு சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இந்த பைபிள்லே ஒரு கேரக்டருக்கு the shortest space given in the Bible for history யாபேஸ் தான், ஜேபஸ். கரெக்டாக 3 வசனத்தில் அவனுடைய என்டையர் ஹிஸ்ட்ரியை பைபிள் எழுதிருச்சு. அதுக்கப்புறம் அவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாலே அவனை பற்றி பெரிய இன்ட்ரடக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறமாகவும் அவனை பற்றி அதிகமாக பேசலை. வெறும் 3 வசனத்தில் அவனுடைய என்டையர் லைஃப் ஸ்பேனை ஆண்டவர் அப்படியே சுருக்கி எழுதிட்டார். நான் நினைக்கிறேன் பைபிள் கேரக்டர்ஸில் ஷார்ட்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஜேபஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த பேசேஜை படிக்கும்போது எனக்கு சில அதிர்ச்சியான காரியங்கள் எனக்கு காத்திருந்தது. நான் இதில் ரொம்ப என்னை கவர்ந்த காரியம் என்னென்னா, அவனுடைய நேம். முதலாவது இஸ் நேம், அவனுடைய பேர் தான் என்னை ரொம்ப அதிகமாக கவர்ந்தது. அவனுக்கு ஒரு பேர் வைத்தாங்களோ அவங்க அம்மா. என்ன பேருன்னு சொன்னால் யாபேஸ், அல்லது இங்கிலீஷில் ஜேபஸ் அப்படின்னு பேர் வைத்தாங்க. நான் நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் தங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற முதலாவது கிஃப்ட் என்னன்னு சொன்னால் அந்த கிஃப்ட் ஆஃப் அ நேம், பேர் தான். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த பேருக்காக சண்டைலாம் போடுறவங்க இருக்காங்க. அப்பா சொல்லுவார், எங்கள் தாத்தா பேர் அதில் போடு அப்படின்வார். நான் என் பேர் ஜேயில் ஆரம்பித்தா என் பையன் பேர் ஜேன்னு இருக்கணும் அப்படின்வார். அப்படி தான் ஆரம்பிக்கணும். அவனே ஒய்ஃப் என்ன, நீங்கள் உங்கள் பேர் மட்டும் வச்சுக்கிறீங்க, நான் தான் 9 மாதம் கஷ்டப்பட்டு நான் என் பிள்ளையை பெறேன், உங்கள் பேர் ஜேயாக இருந்தால் அதை நீங்கள் உங்களோடய வச்சுக்கிடுங்க. என் பேர் க்யூவில் ஆரம்பிக்குது, நான் க்யூவில் தான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்கு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க. அப்போது பேரை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. See, name is very important for a person. ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு ஆளுக்கு வேல்யூ கொடுக்கறது, ஒரு ஆளை சமுதாயத்தில் ஒரு நபராக நிற்க வைக்கிறது என்னன்னு சொன்னால் அவங்க நேம். தேர் நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சாங்களாம். என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பேர்? சாரோ, பெயின், துக்கம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா வேதனை அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு பேர் வச்சாங்க. சில தடவை பார்த்தீங்கன்னா சில பேர் எவ்வளோ ஃபன்னியாலாம் பேர் வைக்கிறத பார்த்துருக்கீங்களா? அறிவே இருக்காது, ஆனால் பேர் என்ன, அறிவழகன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இல்லை அப்படி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கிறது தப்பா இல்லை, கருப்பாக இருக்கும், ஆனால் நிலா அப்படின்னு பேர் வைப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இல்லை? அப்புறமா குள்ளமாக இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி உயரமாக இருக்கிற மாதிரி பேர் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர். ஆனால் என்ன பேர் வச்சாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது உலகமே அதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த பேரை சூஸ் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப அதை முக்கியத்துவம் கொடுத்து அந்த பேரை கண்டிப்பாக யாரும் கிண்டல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து பேர் வைப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்னாக பேர் வைக்கிறாங்க, அது வாயில் கூட என்ன பண்ண மாட்டேங்குது, நுழைய மாட்டேங்குது. அந்த மாதிரி இங்கிலீஷ் நேம்ஸாக அப்படி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிலாம் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. சில பேர் புதுசாக இன்வென்ட் பண்ணுறாங்க, இதுவரைக்கும் காதிலே கேட்காத பேரெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் எப்படியாவது தங்கள் பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் நேமை வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், என் பையனுக்கு இந்த பேர் வைக்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, அது ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியல, நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங் என்கிட்ட வாங்கினார். அப்போ நான் நினச்சேன், அவருக்கு அந்த பிள்ளைக்கு ஸ்பெல்லிங் கூட எழுதுறதுக்கு என்ன பண்ணலை, தெரியலை. ஆனால் அவர் அந்த பிள்ளைக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் நேம் வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா ஸ்பெல்லிங் எழுதி வாங்கினார். சில பேர் என்கிட்ட சொல்கிறத கேட்டிருக்கேன், நீங்கள் நல்லா ஜோம் பண்ணி என் பிள்ளைக்கு ஒரு பேர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போது இதுக்காக ஜோம் பண்ணுறவங்க பேரெல்லாம் பார்த்து ரொம்ப யோசித்து வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்கள் பேரை பற்றி ரொம்ப பெருமைப்படுறவங்களாம் இருக்கிறீங்க. அந்த பேரை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பயங்கரமான கோபம் வரும். அந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் சப்போஸ் தங்கள் பேர் தப்பாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி அது மாற்றுறது கூட என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. நான் ஒரு முறை மலேசியாவுக்கு போயிருந்தேன். அப்போ நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து மலேசியாவுக்கு நான் போகிறேன். ஆன் த வே மலேசியாவில் ஒரு மீட்டிங்கில் நான் பேசணும்.
அப்போ மலேசியாவில் வந்து ஒருத்தர் என்னை ரிசீவ் பண்ண போகிறாரு. அப்போ வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒருத்தருடைய பிரதர் வந்து மலேசியாவில் என்ன ரிசீவ் பண்ண போகிறார் ஏர்போர்ட்டில். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய பிரதர் அங்கே இருக்கார், நீங்கள் அவர் என்ன பண்ணுங்கன்னா அவர் வந்து உங்களை ரிசீவ் பண்ணுவார் அப்படின்னு. அப்போ அவர் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார் மிஸ்டர் ஆண்டி அப்படின்னு சொன்னார். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கே, பரவாயில்ல, பேர் தமிழியன் தானே? ஆமாம்மா தமிழியன் தான். ஆமாம், ஆண்டின்னு பேர் வச்சுருக்கீங்களா? ஆண்டினா முனி ஆண்டி அப்படின்னு. அப்போது அந்த பேர் அவர் முனியாண்டின்னு சொன்னால் எல்லாம் தப்பாக மாதிரி கேவலமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னவா மாற்றிட்டார் அதை? கரெக்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தா முனி அண்ட் ஆண்டி இஸ் முனி ஆண்டியா. அப்போ அவர் வந்து ஆண்டி அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி பேர் வந்து ஏதாவது கொஞ்சம் யாராவது சிரிச்சிருவாங்க அப்படின்னா அந்த பேரில் பாதியோ முக்காலோ காலோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மட்டும் சொல்லி அந்த பேரை வந்து கேட்டு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அப்போது இதை மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் யாராவது முனி ஆண்டின்னு சொன்னால் மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். என்ன இப்போ மிஸ்டர் ஆண்டி. அப்போ இந்த மாதிரி பேர்களுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் இந்த பையனை பாருங்கள், இந்த பையனுக்கு வந்து ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர்னா துக்கம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதை படிக்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பொதுவாகவே ஒருவனை பெருமைப்படுத்துகிற பேரை தான் நம்ம வைப்போம். ஆனால் இந்த பிள்ளைக்கோ அந்த பிள்ளைய வந்து ரொம்ப வாழ்நாளெல்லாம் வந்து அந்த பிள்ளை அந்த பேரை மறக்க முடியாதபடி மாற்ற முடியாதபடி ஒரு பேரை வச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அந்த அம்மா சொன்னாங்களாம், அந்த பிள்ளையை நான் வேதனையோடு நான் பெற்றேன், அதனால் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னால் யாபேஸ் ஜேபஸ் அப்படின்ற பேர் நான் வைப்பேன். ஜேபஸ் மீன்ஸ் சாரோ. இந்த உலகத்தில் வந்து வேதனையெல்லாம் பிள்ளை பெறுறவங்க யார் இருக்கா சொல்லு பார்ப்போம். எவ்ரி மதர் கோஸ் த்ரூ பெயின் பிஃபோர் தே பிரிங் ஃபார் த சைல்டு. ஒரு பிள்ளைய வந்து பெற்றெடுக்கும்போது எல்லா தாய்மாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வேதனையோடு தான் பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது பெறும்போது வேதனையாக இருந்தால் கூட பிள்ளை பெற்ற உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த வேதனையெல்லாம் மறந்துட்டு அந்த பிள்ளையை பார்த்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எத்தனையோ மணி நேரம் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து டெலிவரியில் கஷ்டப்படுறவங்க கூட பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்ற செய்தியை கேட்டவுடனே அவங்க கண்ணீர் என்ன பண்ணிடும்னா ஸ்டாப் ஆகிடும். அவங்க வந்து என் பிள்ளை எங்கே, என் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை பார்த்து இவ்வளோ வேதனை கொடுத்தியே அப்படின்னு அலற மாட்டாங்க. அந்த பிள்ளையை ரெண்டு போட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்கல்ல, நல்லா கிள்ளுன்னு கிள்ளி விட்டு இப்படி வேதனை கொடுத்தியே அப்படின்னு தான் நோ, they just forget their sorrows. அதுவும் பாருங்கள், இந்தியன் கான்டெக்ஸ்டில் இதை யோசிக்கும் போது இது வந்து எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும், ஆம்பளை பிள்ளை பிறந்தால் அப்பா அம்மாவுக்கு வந்து டபுள் ஹாப்பினஸ் ஆகிடுதுல. நம்ம ஊரில் இன்னும் கூட அந்த ஸ்டிக்மா இருக்குது. பெண் பிள்ளைகள் பிறந்தால் வந்து ரொம்ப துக்கமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து there are some places, சில இடத்துலாம் இருக்குது, கொல்லிமலை மாதிரி இடங்கள்லாம் இருக்குது, சேலம் தாண்டி அந்த மாதிரி இடங்கள்லாம் பெண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு அவங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளை இன்ஸ்டண்ட்டாக கொன்று போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. டில் டுடே இந்தியாவில் நிறைய இடத்துல they kill. இன்னைக்கு பேப்பரில் போட்டிருந்துச்சு, சம்பேர் இன் காஷ்மீரோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது கேர்ள் பேபி. பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் சைல்டு அவங்க வீட்டில் கேர்ள் பேபி பிறந்துச்சு. பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைக்கு விலை பேசி விற்றுட்டாங்க. 80,000 rupeesக்கு தங்களுடைய பெண் குழந்தைய விட்டுட்டாங்க. நம்ம நாட்டில் இன்னும் இது என்ன பண்ணுது, இந்த கொடுமைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம சர்ச்சில் கூட நிறைய பிள்ளைங்களாம் பிறக்குது. அப்போது பிள்ளை பிறக்கிறதுக்கு இந்த 9th month வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்க. எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு சாப்பாடெலாம் போட்டு அது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அப்போது நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணுவோம். 9th month வந்து நல்லா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவோம். 11 months ஆகிடும், ஃபோனே வராது. பிள்ளை பிறந்துச்சா இல்லையா, என்ன ஆச்சு, பிள்ளை ஆவியாக போயிடுச்சா, ஒன்றுமே யூ டோன்ட் நோ வாட் இஸ் த நியூஸ். அப்போ நம்ம வந்து என்ன பிரதர் குழந்தை பிறந்துச்சா இல்லையா, பிறந்துருச்சு, அவர் சொல்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு. அதே இது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து வச்சுடுங்களேன், காலைல 3 மணிக்கு ஃபோன் அடிப்பார், அப்படியே கண்ணீரோடு அப்படியே ஃபோனில் அப்படியே சொல்லுவார், பிரதர் தேங்க்யூ, உங்கள் ப்ரேயர்ஸ்க்காக ரொம்ப நன்றி, என் ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. என்ன இந்த நேரத்துக்கு, இல்லை ஆம்பளை பையன் பிறந்துருச்சு. அப்போவுமே தெரியும். இப்போ அந்த சத்தத்தை கேட்கும்போதே இட்ஸ் அ பாய் சைல்டு. இந்தியன் கான்டெக்ஸ்டில் யோசித்து பார்த்தா கூட, அல்லது அன்றைக்குள்ள கான்டெக்ஸ்டில் யோசித்து பார்த்தா கூட, பையன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்காக அன்றைக்கி பார்த்த ஒரு காலம். ஆனால் கூட ஒரு பையனாக அவன் பிறந்தா கூட அவனுக்கு என்ன ஒரு பிராண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால், யுவர் சாரோ, நீ ஒரு துக்கம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு ஸ்டாம்பை குத்துனாங்க. ஏன் இந்த ஸ்டாம்ப் அவன் மேலே குத்துனாங்க நான் யோசித்து பார்த்தேன். அந்த பையன் வந்து உண்மையாக சொல்லப்போனால் அவன் எந்த தப்பும் பண்ணலை இல்லை. ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளை பிறகுதுன்னா அது யார் பண்ண தப்பு? பிள்ளை பண்ண தப்பா? பிள்ளைய பெறணும்னு டிசைட் பண்ணது யார்?
பெற்றோர். ஆனால் அவள் வந்து டெலிவரி பண்ணும்போது கொஞ்ச நேரம் அவளுக்கு வந்த வேதனையினால் பெர்மனண்ட்டாகவே என்ன பண்ணான்னா அந்த பிள்ளையின் மேலே ஒரு பிராண்டை முத்திரையை குத்திட்டா. அவன் பேர் துக்கம் அப்படின்னு இருக்கும். பைபிளில் இன்னொரு சம்பவம் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஜெனசிஸில் வாசித்தீங்கன்னா ஜேக்கபுடைய ஒய்ஃப் ரேச்சலுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த பிள்ளை பிறக்கும்போது பயங்கரமான வேதனை. அந்த அம்மாவால் வேதனையை தாங்கவே முடியல. அந்த வேதனையிலேயே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே ஷீ டைட். ஆனால் சாகருக்கு முன்னாடி வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பெனோனி அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படின்னு அர்த்தம்னா சாரோ அப்படின்னு அர்த்தம், பெனோனி. ஆனால் அந்த அம்மாவே செத்து போயிட்டா கூட அந்த அப்பாவால் அந்த பேரை வைக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா உடனே பேரை மாற்றி விட்டார். பெனோனின்னு வேணாம், பெஞ்சமின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். பெஞ்சமின்னா சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், என் வலது கரத்தினுடைய பெலன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த பையனால் அம்மாவே செத்து போயிட்டா கூட அந்த பழியை யார் மேலே போடக்கூடாதுன்னு அப்பா நினச்சாரு? பையன் மேலே போடக்கூடாதுன்னு அப்பா நினச்சார். ஆனால் ஜேபஸை பார்த்தீங்கன்னா இவன் செய்யாத ஒரு தப்பை வந்து அவன் மேலே முத்திரை குத்துனாங்க. கொஞ்ச நேரம் இவனால் உண்டான ஒரு வேதனையை அவன் வருங்காலமாகவே மாற்றினாங்க. பாருங்கள், சம்டைம்ஸ் யூனோ லைஃப் கேன் பி லைக் திஸ். நம்ம என்றைக்கோ பண்ண ஒரு தப்பை வச்சு சில வேளையில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே ஒரு முத்திரை குத்திடுவாங்க. யூ ஆர் குட் ஃபார் நத்திங், யூ ஆர் பேட், யூ ஆர் wicked, யூ ஆர் stupid, யூ ஆர் யூஸ்லெஸ். சம் பீப்புள் டூ தேட். வாழ்க்கையில் என்றைக்கோ நம்ம செஞ்ச ஒரு தப்பு, என்றைக்கோ நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து நம்முடைய ஹிஸ்ட்ரியாகவே மாற்றுறதுக்கு சில பேர் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணலாம். இந்த ஜேபஸுடைய ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவன் அப்படி தான் மாறிட்டான். உண்மையாக சொல்லப்போனால் அவனால் வந்த வேதனையை வந்து அவனுக்கு கூட ஞாபகம் இல்லை. நம்ம தான் நம்ம அம்மாவுக்கு வேதனை கொடுத்தோன்னு கூட அவனுக்கே தெரியாது. ஒருவேளை அவனே தப்பே பண்ணியிருந்தா கூட அந்த தப்பு கூட அவனுக்கே என்ன இல்லை, ஞாபகம் இல்லை. அது ஒரு சின்ன வயசில் செய்த ஒரு சின்ன காரியத்துக்கு அவனால் உண்டான வேதனைக்கு வந்து அவன் மேலே he was branded. அவன் செய்யாத தவறுக்கு அவன் மேலே பழி சுமத்தப்பட்டு அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுது. நான் என்ன நினைப்பேன், யாராவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிக்நேம் கொடுத்து நம்ம ஸ்கூலில் கூப்பிட்டா நம்ம அவங்களுக்கு என்ன பூச்செண்டு கொடுத்து வாழ்த்துவோமா? நம்ம பேரை கொஞ்சம் மிஸ்ஸ்பெல் பண்ணி கொஞ்சம் மாற்றி அப்படி சொன்னால் கூட நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, தாங்கி கொள்ளவே முடியாது. நம்மளுடைய உருவத்தை வச்சோ நம்முடைய எதையாவது ஒன்றை வச்சோ யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அந்த நாளெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், கோபமாக இருக்கும், மனசெல்லாம் ரொம்ப புண்பட்டதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, யாரையாவது ஒருத்தரை பார்த்து கண்ணாடி அப்படின்னு கூப்பிட்டாலே அவன் எவ்வளோ கோவம் இருந்தவன் கண்ணாடி தான் போட்டிருப்பான். ஆனால் வந்து கண்ணாடி அப்படின்னு கூப்பிட்டா அது எப்படி என்னை கண்ணாடின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஒரு முறை ஒரு யூத் மீட்டிங்கில் ஒரு பையன் வந்திருந்தான். அப்போ அவர் பேசின ஒரு புது ஆள், அவருக்கு யாருன்னே தெரியல. அந்த பச்சை சட்டை எழுந்துச்சுவா அப்படின்னாரு. நானும் அவன் எழுந்துச்சு வருவான்னு பார்த்தா நேரம் எழுந்துச்சா வெளியே போயிட்டான். அப்படியே he was so offended. அவனுக்கு அந்த பச்சை சட்டைன்னு சொல்லி சொன்னது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, he got very offended. பச்சை சட்டைன்னு சொன்னால் கொஞ்சம் 2-3 பேர் சிரிச்சாங்க, அவ்வளோதான். அவனால் அதை தாங்கவே முடியல. he just walked out of the meeting. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஒரு செகண்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்ம பேரை வந்து மாற்றி சொல்லி புனை பெயர் சொன்னாலே நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. வாழ்நாள் எல்லாம் எல்லாரும் பார்த்து நீ துக்கம் துக்கம் துக்கம்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள், எப்படி இருக்கும். ஜேபஸுடைய லைஃப் அப்படி தான் மாறிச்சு தெரியுமா? எ வெரி பெத்தடிக் லைஃப். அவன் செய்யாத தப்பு, அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து அவனோட டெஸ்டினியாக அவங்க ஃபேமிலி மாற்றுச்சு. உன் பேரே துக்கம்தான், உன்னால் இந்த குடும்பத்துக்கே சந்தோஷம் இல்லை. ஒரு நாள் ஒரு ஸ்கூல் மீட்டிங்கில் நான் போய் பேசி முடித்தோடனே ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் கேம் டு மீ. அவன் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கண்ணீரோடு என்கிட்ட ஜோம் பண்ணான். அப்போ சொன்னால், அங்கிள் எனக்காக நீங்கள் தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்கள், கடவுள் என்னை ப்ளஸ் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ணால். சொன்னால் ஐ வில் ஷுவர்லி ப்ரே. அதுக்கேமா அப்படி அழுகுற அப்படின்னு. அவள் சொன்னால், எங்கள் வீட்டில் வந்து எத்தனையோ வருஷமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பிறந்ததே தரித்திரம்தான், நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னையிலேருந்து இந்த குடும்பமே தரித்திரமாக மாறிடுச்சு, நாங்கள் வந்து கடன்காரங்களாக மாறிட்டோம், நாங்கள் வீட்டை விற்றுட்டோம், நீ பிறந்த நேரமே சரியில்லை, நீ எதுக்கு உயிரோடு வாழ்கிறனே தெரில, இப்படியே என்ன பிரச்சனை வந்தாலும் என் மேலேயே இந்த பழியை திருப்பி 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 நான் பிறந்த நேரம் சரியில்லை, நான் பிறந்த விதம் சரியில்லை, நான் பிறந்ததுக்கே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி என்னை சொல்கிறாங்க.
நீங்கள் என்ன கடவுள் ப்ளஸ் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், அப்போது என்றைக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை வாழ்நாளெல்லாம் ஒருவர் மேலே வந்து பிராண்டாக கொடுத்தா அது எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஜேபஸ் அப்படின்ற பேர் இன்றைக்கி ரொம்ப டீசெண்டாக நமக்கு தெரிஞ்சால் கூட அது உண்மையான அர்த்தம் என்னது தான்? துக்கம், சாரோ, பெயின். அந்த பிராண்டிங்கை அந்த பையன் மேலே அவங்க கொடுத்தாங்க. எனக்கு தெரியல இந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் வந்து யூ ஆர் பிராண்டட் அண்ட் பிளேம்டு ஃபார் சம்திங் யூ ஹவ் டன். உலகம் வந்து பொதுவாகவே நம்ம செய்த நன்மைகளை வந்து கணக்கில் வைக்கவே வைக்காது. புகழ்ச்சியை வந்து ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிட்டு நம்ம செய்த ஒரு தவறை நம்ம வாழ்நாளெல்லாம் சுட்டி காமிச்சிட்டே இருக்கோம். அதான் உலகம். நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன தப்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they paste it on us as a label and a brand. நம்ம மேலே ஒரு பேரை வச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து கூப்பிட்டே இருப்பாங்க. நீ ஏதாவது ஒரு தப்பு ஒரு நாள் பண்ணியிருப்ப, அதுக்கு என்ன சொல்லலாம் தெரியுமா? நான் பார்க்கும் போதெல்லாம் அவன் திருட்டு போயேன். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன காரியம் நீ செஞ்சுருப்ப, ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்ப. பட் அதுக்கு என்ன பேர் ஆயிரும்னு சொன்னால், நீ செஞ்ச தப்புக்கு மேலே ஒரு பெரிய பிராண்டை வந்து பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சில வேளையில் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மோட கூட இருந்தவங்க நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்களை நம்ம திறந்து அவங்ககிட்ட சொல்லியிருப்போம், மனம் திறந்து பேசியிருப்போம். ஆனால் சில வேளை என்ன பண்ணுவாங்கன்னா அதையே என்ன ஆக்கிடுவாங்கன்னா ஒரு பிராண்டாக மாற்றிடுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க, இதோ அந்த பொண்ணை நம்பவே நம்பாத, அவள் மோசமானவ, அவளை பற்றி எல்லா கதையும் எனக்கு தெரியும், நான் அவங்கள்ட்ட இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா உனக்கு சொல்கிறேன், பட் யூ நோ பி கேர்ஃபுல் வித் தட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவள் என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த ஸ்டோரி வந்து நடந்து 10 வருஷம் ஆயிருக்கும், 10 இயர்ஸ் ஆயிருக்கும். ஆனால் இவங்க திருப்பி புதுசாக நியூ ஸ்டோரி மூவியே எடுப்பாங்க. இப்போ புதுசாக இன்னும் தி ஸ்டார்டட் இன்னும் கதை வசனத்துலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து கேரக்டர் ஸ்டடிலேருந்து எல்லாம் எடுத்து அந்த பொண்ணை நீ நம்பாத, மோசமானவ. இதுதான் உலகம். ஜேபஸோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவன் பிறந்த போது அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு சின்ன வேதனையை வச்சுட்டு அவன் அது பிராண்டாகவே மாற்றிட்டாங்க. தே சேஞ்ச் இட் ஆஸ் இஸ் லைஃப். அவன் கடைசி வரைக்கும் அவன் பேரை மாற்ற முடியாதபடி துக்கம் துக்கம் துக்கம்ன்றது நிக்நேம் இல்லை, இட் வாஸ் இஸ் ஒரிஜினல் நேம். அவன் பேராகவே அவனை மாற்றிட்டாங்க. எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் யூ இன் திஸ் ரூம், யூனோ யூ மே பி சம்ஒன் ஹூ வென்ட் த்ரூ அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உன் லைஃப்பில் வந்து உன்னை ஒரு பிராண்டு உன் மேலே ஒட்டிருச்சு, அதுலேருந்து உன்னால் வெளியே வர முடியல. People still refer to you over an incident that happened 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னால் நீ வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நீ செய்த ஒரு தவறான ஒரு காரியம், நீ எடுத்த ஒரு தப்பான டெசிஷன், நீ பேசின ஒரு தவறான வார்த்தை, நீ நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு உன்னை இன்னுமே என்ன பண்ணுறாங்கன்னா அதே கண்ணோட்டத்தோடு உன்னை பார்த்து, ஒருவேளை உன்னை வந்து ஜேபஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேரடியான ஒரு பேர் சொல்லி உன்னை கூப்பிடாட்டும், அவங்க மனதில் உன்னை பற்றி ஒரு இமேஜ் அவங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ தே நெவர் ட்ரஸ்ட் யூ எனிமோர். உன்னை அவங்க நம்புறதில்ல, உன்னை வந்து அவங்க மதிப்பாக ட்ரீட் பண்ணுறதில்ல, உன் மேலே இன்னும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டுருக்கலாம். யூனோ சில பேர் வந்து சில பெற்றோர் கூட பார்த்தீங்கன்னா, நீ அவங்களுக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்கிட்ட, அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் சில பேரால் மன்னிக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு என்ன பண்ணுவோமா எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. யோசிப்பேன், அன்றைக்கி நம்ம செஞ்சோம், அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டோம், நம்ம இனிமேல் அது செஞ்சதே இல்லை, அதுக்கப்புறம் தப்பாக பண்ணதே இல்லை. பட் அவங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா they go back to that history. திரும்ப அதே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், see that happened 5 years ago, that happened 2 years ago. நீங்கள் எதுக்கு திரும்ப அங்கேயே போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நான் தான் அதை விட்டு வந்துட்டேன்ல, அதுதான் முடிஞ்சிருச்சுல்ல. you think about who I am today. ஆனால் they don't trust you anymore. அவங்க திரும்ப உன்னை நம்புறதில்ல, திரும்ப உன்னை ஏற்றுக்கொள்றதில்ல. they go back to the same old story and they want to start you again and again and tell you that you are a sorrow, you are stupid, you are good for nothing. They brand you and they blame you for all the problems that the family has gone through. பேரண்ட்ஸ்க்கு வந்த ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் உன் மேலே பழியை சுமத்தி உன்னை தனிமைப்படுத்தி நீ வெளியே வர முடியாத ஒரு வலைக்குள்ளே உன்னை சிக்க வைத்திருக்கலாம். இந்த ஜேபஸோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுடைய பிரச்சனைக்காக தன்மேல் பழி சுமத்தப்பட்டவனாய், ஒரு பட்டம் சூட்டப்பட்டவனாய் அவனுடைய யங் லைஃப் முழுவதும் அப்படி தான் வாழ்ந்திருக்கான். இல்லை, அவனுக்கு அத்தனை பிரதர்ஸ்க்கு நல்ல பேர் இருந்திருக்கும் பொழுது பைபிள் அவனை பற்றி மட்டும் தான் எழுதுது. அவன் நடுவில் மட்டும் இந்த பையனுக்கு, இவனை துக்கத்தோடு நான் பெற்று எடுத்தேன், இவன் துக்கத்தோடு நான் வந்து பிள்ளை பெற்றேன், ஆனால் இவன் பேரே துக்கமாக மாறட்டும், let his name be forever named as Jabez. He was a branded kid. அவனுக்கு ஒரு பிராண்ட் அவன் மேலே பேஸ்ட் பண்ணாங்க. He was blamed for a mistake that happened years ago. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு காரியத்துக்கு he was blamed for all the problems, for all the heartache. எல்லாத்துக்கும் அவன் மேலே பழியை சுமத்தி அவனை வேதனைப்படுத்தின ஒரு குடும்பம். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு.
ஆஃப்டர் ஆல் பீப்புளில் யார் தெரியுமா இந்த பேர் வச்சது? எனிமீஸ் கிடையாது, நெய்பர்ஸ் கிடையாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, தெரியாதவங்க கிடையாது. யார் பேர் வச்சான்னா சொந்த அம்மாவே பேர் வச்சாங்க. சில வேளையில் சில ஸ்டோரிஸ்லாம் கேட்டிங்கன்னா உண்மையாக உள்ளமே உடஞ்சிரும். சம்டைம்ஸ் வந்து ஏசு சொன்னார், அவங்களுடைய சத்துருவோட வீட்டாரே அப்படின்னு சொல்லி ஏசு சொன்னார். சில வேளையில் பாரு, நம்ம அதிகமாக அன்பையும் அக்செப்டன்ஸையும் எதிர்பார்க்குற இடம் என்னன்னு சொன்னால் நம்மளோட வீடு தான். வெளியில் என்ன நமக்கு பிரச்சனை வந்தால் கூட வீட்டில் இருக்கவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணணும், நம்மளை அங்கீகரிக்கணும், நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், நம்மளை பிலீவ் பண்ணணும். ஊரில் இருக்கவங்களாம் நம்மளை பற்றி மோசமாக பேசினா கூட நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளை என்ன பண்ணுவாங்க, பிலீவ் பண்ணுவாங்க. அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுவோன்னா வீட்டுக்கு நம்ம வர்றோம். அந்த இளைய குமாரன் என்ன தான் பண்ணி மேய்ச்சாலும், என்ன தான் அவன் இழிவான நிலைக்கு அவன் போனானோ, அவன் வேற ஒரு ஃப்ரெண்டை தேடி போல இல்லை, தங்க சொந்தக்காரங்க மாமா மச்சான் யாராக இருந்தால் அவங்கள்ட்ட போகலாம் அப்படின்னு கூட போய் அடைக்கலன்னு தேடலை. அவன் எங்கே வந்தான்னா, யார் வீட்டை விட்டு ஓடி வந்தான்னு அவங்க அப்பாட்டே திருப்பி வந்தான். ஏன்னா அவன் என்ன சொன்னான்னு சொன்னால், அவங்க அப்பாவை பற்றி என்ன சொன்னான்னு சொன்னால், எங்கள் அப்பா வீட்டில் இருக்க வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குது, என்ன நான் போனால் என்னையும் சேர்த்துக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவன் என்ன பண்ணான்னா மன்னிப்பு கேட்குறதுக்கு வந்தான். ஆனால் இவனுடைய ஃபேமிலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜேபஸை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனுடைய பேரையே துக்கம்னு வச்சது வேறு யாருமே இல்லை, ஹிஸ் ஓன் மதர். பைபிளில் வாசிக்கிறோம், ஒரு தாயினுடைய அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். தாய் வந்து அவ்வளவு அதிகமாக நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம நிறையா கவிதைகள்லாம் படிச்சிருக்கோம், நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம். ஆனால் சொந்த தாயை வந்து தான் பிள்ளைக்கு வந்து ஒரு பேட் நேம் கொடுப்பாங்களா, ஒரு பேட் பிளேம், ஒரு பிராண்டை வந்து ஒட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த சம்பவத்தில் ஒட்டியிருக்காங்க. இவன் என்னை துக்கத்தோடு பெற பண்ணினா, நான் வேதனையோடு இவனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி நேசித்தவங்க அவன் மேலே பிராண்டை செலுத்தினாங்க. இன்றைக்கி இந்த மீட்டிங்க்கு வரும்போது நீ ரொம்ப நேசித்தவங்க, நீ ரொம்ப நம்பினவங்க, நீ யார்கிட்ட ரொம்ப அப்ரிசியேஷனோ யார்கிட்ட ரொம்ப அங்கீகரிப்பின்னு எதிர்பார்த்தியோ அவங்களே உன்னை ஒதுக்கி தள்ளின நிலையில் நீ வந்திருக்கியா? இந்த ஜேபஸ் அப்படி தான் இருந்தான். அவன் யாரை ரொம்ப நம்பினானோ, யாரை ரொம்ப நேசித்தானோ, தன்னை நேசிக்க வேண்டியவங்க, தன்னை அரவணைக்க வேண்டியவங்க, தன்னை பாராட்ட வேண்டியவங்க, தன்னை உண்மையை வச்சு செலிப்ரேட் பண்ண வேண்டியவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களே என்னவா மாறினாங்கன்னா அவன் விரோதி மாதிரி மாறினாங்க. வாழ்நாள் எல்லாம் அவன் பேரை வந்து துக்கம் அப்படின்ற பேரை சொல்லி அவனை கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த ஜேபஸ் பற்றி என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால், the second thing I want to share is he was not only a branded kid and blamed for something that happened in the past. ரெண்டாவது, அந்த பிள்ளை வந்து இவ்வளோ பிளேம், இவ்வளோ பிராண்டிங் இருந்தால் கூட எனக்கு அந்த வசனத்தில் ரொம்ப பிடிச்ச பகுதி என்னன்னு சொன்னால், அந்த யாபேஸ் என்பவனுக்கு அந்த பெயர் துக்கம் என்று கொடுத்தா கூட நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை பற்றி 10ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான் அப்படின்னு போட்டிருக்கு. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். The second thing I want to share is Jabez was not only branded, Jabez believed in God. Jabez believed in God. தேவனை அவன் நம்பினான். பாருங்கள், பொதுவாகவே நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ், விசேஷமாக ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு குறை அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம முதலாவது ரொம்ப கோவப்பட்டு குறை சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளை தான் சொல்லுவோம். கரெக்டாக? கடவுள் என்னை ஏன் அப்படி பிறக்க வச்சாரு? என்கிட்ட இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அங்கிள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அப்பா அம்மாவை கடவுள் கொடுத்துருக்காரு? என் ஸ்கூலில் அவ்வளோ பொல்லாத பசங்களாக இருக்கானுங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, நல்ல ஃபேமிலி இருக்குது, எனக்கு மட்டும் கடவுள் ஏன் வந்து இப்படி கொடுத்துருக்காரு? நான் எவ்வளோ நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனை என் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்துருக்காரு? பொதுவாகவே நம்ம என்ன பண்ணோம்னா கடவுள் மேலே தான் நம்ம கோபத்தை திருப்புவோம். சில பேர் நம்ம சொல்லுவோம், பாரு, கடவுளுக்கு கண்ணே இல்லையா, கடவுளுக்கு இரக்கமே இல்லை, என்னை இப்படி பிறக்க வச்சிட்டாரு, என்னை இப்படி மாற்றிட்டாரு, நான் பிறக்கும்போதே எங்கள் அம்மாவுக்கு வேதனையை கொடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா என்னை துக்கம்னு பேர் வைக்க பண்ணிட்டாரு. அந்த யோபு அப்படின்ற ஒருத்தன் பைபிளில் இருக்கான், அவனுடைய சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். அவனுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தபோது அந்த ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீ எதுக்கு நான் கடவுளை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, இந்த கடவுளை எதுக்கு நம்பிக்கிட்டு இருக்க? இப்போ உடனே அவங்க யார் மேலே தான் சாடினாங்க அப்படின்னு கேட்டால் கடவுள் மேலே தான் சாடினாங்க. இந்த கடவுளை தூக்கி போடியா முதல்ல, இன்னும் கடவுளை பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. நான் சில பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு வீட்டில் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா
முதலாவது அவங்க வெறுக்கிறதும் உடச்சி போடுறதும் அவங்க எதிர்க்கிறதும் யாருன்னு கேட்டால் கடவுளை தான். அவங்க கோபத்தை கடவுள்கிட்ட தான் காட்டுவாங்க. கடவுளுக்கு கண்ணு இல்லை, கடவுள் இரக்கமற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜேபஸ் பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. அவங்க அம்மா அவனை துக்கம்னு பேர் சொல்லி சின்ன வயசுலேருந்து அவனை ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனை தள்ளி விட்டாங்க. ஆனால் அவன் அதுக்காக கடவுள் மேலே ப்ளேம் கொடுக்காம அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், he believed that God can change him, that God can bless him. கடவுள் அவனை ஆசீர்வதிக்க முடியும், அவனுடைய ஃப்யூச்சரை மாற்ற முடியும்னு சொல்லி அவன் பிலீவ் பண்ணி என்ன பண்ணான்னா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். he believed in God. எந்த God அப்படின்னு கேட்டிங்கன்னா, the same God who helped his mother give birth to him. தன்னுடைய தாய்க்கு உதவி செய்த அதே தேவன்கிட்ட போய் சொல்கிறான், லார்ட் பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள. நான் பைபிளில் நிறைய ப்ரேயர்ஸ் இருக்குது, எத்தனையோ ப்ரேயர்ஸ் நான் வாசித்து பார்த்தா கூட இந்த ஜேபஸ் ப்ரேயர் ரொம்ப வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமையில், ஒரு வேதனையான சூழ்நிலையில், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு எதிரடையாக இருக்கும்போது அவன் யாரை நம்புறதுக்கு துணிஞ்சான் அப்படின்னு சொன்னால், ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டான், ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன். ஒருவேளை நீ இன்றைக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்திருக்கும் போது கடவுளை நம்புறதுக்கு எந்த சுச்சுவேஷனுமே உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு பயங்கரமான நெகட்டிவான சுச்சுவேஷனில் நீ வந்திருக்கலாம், ஒரு பயங்கரமான வேதனை நடுவில் நீ வந்திருக்கலாம், எந்த எதிர்காலமே இல்லாத நிலையில் ஒரு பயங்கரமான ஒரு இருள் நடுவில் நீ வந்திருக்கலாம். ஆனால் ஜேபஸ் மாதிரி ஆண்டவர் உன்னை எதுக்கு அழைக்கிறாருன்னு சொன்னால், கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட். வேதம் சொல்கிறது, இஃப் யூ கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் யூ ஷால் பி சேவ்ட். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ விடுவிக்கப்படுவாய், நீ காப்பாற்றப்படுவாய். இந்த ஜேபஸ் அதை பிலீவ் பண்ணான். ஒருவேளை என் லைஃப் எவ்வளோ சாரோவில் போயிட்டாலும், எவ்வளோ துக்கத்தை உண்டாக்குனாலும், என் பேரே கெட்டு போனாலும், என்னுடைய பேர் கெடுக்கப்பட்டாலும், என் மேலே ஒரு பயங்கரமான பழி சுமத்தப்பட்டாலும், என் வாழ்க்கையில் பட்டம் சூட்டப்பட்டாலும், என்னை எல்லாருமே துக்கம்னு கூப்பிட்டா கூட என்னையும் கடவுள் ஆசீர்வதிக்க முடியும்னு அவன் பிலீவ் பண்ணான். ஹி பிலீவ்ட். அவனோட ப்ரேயர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி அவன் என்ன ப்ரேயர் பண்ணான்னா, ஆண்டவரே என்னை பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, என்னுடைய டெரிட்டரிஸ்லாம் என்ன பண்ணுங்கள், என்லார்ஜ் பண்ணுங்க, என்னுடைய எல்லைகளெல்லாம் பெருசாக்குங்க, உம்முடைய கரம் என்னோட இருக்கட்டும், தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள. இவன் பேர் என்னன்னா துக்கம் அப்படின்ற பேர். அவன் பேர் மாறவே இல்லை பாரு, அவன் பேர் அப்படியே வச்சுட்டாங்க, பெர்மனன்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவன் என்ன பிலீவ் பண்ணான்னா, என் பேர் துக்கம் அப்படி இருந்தால் கூட கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணான். ஹி கால்ட் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட். நான் சொல்லுவேன், இன்றைக்கு மாலையில் நீ எந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் வந்திருக்கலாம், எல்லாம் நொறுங்கி போன நிலையில் வந்திருக்கலாம், உன் கடந்த காலம் உன்னை அதிகமாக துக்கப்படுத்தின ஒரு வேதனையை தாண்டி நீ உட்காந்துருக்கலாம். பட் யூ கேன் பிலீவ் ஆன் அ காட் ஹூ கேன் மெண்ட் எவ்ரி திங் தட் ஹேப்பன்ட் இன் யுவர் பாஸ்ட். உன் கடந்த காலங்களில் எவ்வளோ வேதனையான சூழ்நிலை கடந்து வந்திருந்தாலும், எவ்வளோ வாழ்க்கை நொறுங்கி போயிருந்தாலும், அதையும் செட்ரைட் பண்ணி உன்னை பிளஸ் பண்ணி ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா செய்யணும்? யூ பிலீவ் ஆன் காட். நீ தேவனை நம்ப வேண்டும். பாரு, இயேசுவானவர் இந்த உலகத்தில் அவர் சுற்றி திரிந்த பொழுது அநேக வியாதிப்பட்டவர்கள் அவர் பார்த்தார். இந்த வியாதிப்பட்டவரெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது யார் செஞ்ச பாவம், இந்த பையன் எப்படி இருக்கான், இது யார் செஞ்ச பாவம், இது அப்பா அம்மா செஞ்ச பாவமா, இவனே செஞ்ச பாவமா, ஏன் இவன் இப்படி குருடா பிறந்திருக்கான், ஏன் இப்படி மொடமா பிறந்திருக்கான், ஏன் இவன் சர்றத்தில் இதெல்லாம். ஆனால் பாருங்கள், அந்த வியாதிப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அவங்க ஒன்றே ஒன்று செஞ்சாங்க, இந்த நிலையையும் மாற்ற இயேசுவால் முடியும் அப்படின்னு பிளெயினாக பிலீவ் பண்ணாங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் பிலீவ்ட் இட். அவங்க ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்டார், நான் உன்னை சுகமாக்க முடியும், நீ நம்புறியா? உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ் லார்ட், என்னை நீங்கள் சுகமாக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற முடியும், நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு உடனே ஆண்டவர் மேலே பிலீவ் பண்ணாங்க. டோட்டலாக அவங்க பிலீவ் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவுது. இங்கே பாருப்பா, உன்னுடைய லெவல் இன்னைக்கு என்ன லெவலில் இருக்கலாம், நீ எந்த மாதிரி அடிபட்டு நீ வந்திருக்கலாம், எவ்வளோ காயப்பட்டு நீ வந்திருக்கலாம், எவ்வளோ நொறுங்கி போய் வந்திருக்கலாம். நீ ஆண்டவரை மாத்திரம் பிலீவ் பண்ணுவாயானா, உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கும் உன்னை இருக்கிற இடத்துல உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவதற்கும் ஆண்டவர் வல்லவரும் போதுமானவருமா
இருக்கிறாரு. இந்த ஜேபஸ் என்ன பண்ணான்னா, அவனுடைய பேரும் அவனுடைய குடும்பமும் அவனுக்கு அவ்வளோ ஒரு பேட் ஸ்டார்ட் அவனுக்கு கொடுத்தா கூட அவன் எதை விடலைன்னு சொன்னால், he didn't stop believing in God. தேவன் மேல் முழுமையான நம்பிக்கையை அவன் வைத்தான். மூன்றாவது படி எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா, he was branded but he believed in God. மூணாவது பார்த்தீங்கன்னா, he was blessed above all his brothers. இந்த சம்பவத்தை ஆரம்பிக்கும் போது வேதம் சொல்லுது, he was honorable than all his brothers. அந்த 9ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது, தன் சகோதரரை பார்க்கலும் எப்படி இருந்தானா, கனம் பெற்றவனாய் அவன் இருந்தான். அப்போ நீ ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு நீ கூப்பிடும்போது ஆண்டவர் உன்னை யாரா மாற்றுவாருன்னு சொன்னா, உன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் உன்னை என்னவா மாற்றுவாரு, கனம் பெற்றவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். உன் பிகினிங்ஸ் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உன்னையும் உயர்த்த ஆண்டவரால் முடியுன்றதை மறந்துடாது. பைபிளில் உள்ள நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா, நிறைய பேருடைய பிகினிங்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ரொம்ப தாழ்மையாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க ஆண்டவரை பிலீவ் பண்ணதுனால அந்த தாழ்மையை ஆண்டவர் மாற்றி அவர்களை மேன்மைப்படுத்த உண்மை உள்ளவராக இருந்தார். ஒரு உதாரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் டேவிட். அவனோட குடும்பத்திலே அவன் சின்னவன். he was the least in his family. அது மாத்திரம் இல்லை, அவன் குடும்பத்திலே கீழ்த்தரமான வேலையை செய்தவனும் யார் தான், டேவிட். அவங்க அண்ணன்மாரெலாம் மிலிட்ரியில் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க. மிலிட்ரினா அவங்களுக்கு தெரியும், ஊருக்கே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஜவான் மாதிரி அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரும்போது போகும்போது ஊரே அவங்கள பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆடு மேய்ச்சிட்டு வர்றான். வரும்போது எல்லாம் வாசல் வரவேற்பாங்கன்னு நினச்சிங்களா? ஆடு மேய்க்கிறவர் வந்திருக்காரு, கை கொடுத்து அவரை வரவேற்போம், மாலை போட்டு வர அப்படிலாம் இருந்திருக்காதுல்ல. இந்த ஆடு மேய்க்கிற பையன் தான் கூப்பிட்டுருப்பாங்க. அவன் பேரை கூட சரியாக யாரும் தெரிஞ்சிருக்காது. he was like a commoner இல்லை, அந்த கிராமத்தில் சின்ன பிள்ளையா அவன் சுற்றி வந்த ஒரு பையன். எல்லாரை விட கீழ்த்தரமாக இருந்தான். அவங்களுக்கு தெரியும், ஒரு முறை அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபீஸ்ட் வச்சுருந்தாங்க. அப்போ சாமுவல் அப்படின்ற ப்ராஃபெட் வீட்டுக்கு வந்தார். அப்போது எல்லா பிள்ளைங்களையும் ஃபீஸ்ட்டுக்கு அவங்க அப்பா கூப்பிட்டாரு. எதில், ஆர்மியில் இருந்தவங்களையும் லெட்டர் போட்டு வர வச்சிட்டார், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் வர வச்சு அவங்களோட ஃபீஸ்ட்டு சாப்பிட உட்காந்தார். ஆனால் அந்த நேரத்தில் யாரை தான் மறந்துட்டார் அப்பா? டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போவானே, யார் அது? தாவீது. டெய்லி வந்துட்டு போவான். அவனை என்ன பண்ணாருன்னா, இவன் டெய்லி சாப்பிட வந்தானே நம்மகிட்ட, இவன் எதுக்கு போடணும், இவன் ராத்திரி சாப்பிட்டோம், இவன் பெரிய விஐபியா, அவன் பண்ணுற வேலை ஏதோ நம்ம கொஞ்சம் ஆடை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், இவனெல்லாம் என்ன கூப்பிடுறது, இவன் எப்போ குளிச்சு இப்போ எவன் ரெடியாகி வர்றது அப்படின்னு அவனை டிஸ்பைஸ் பண்ணார். எது வரைக்கும் டிஸ்பைஸ் பண்ணார்னா, வந்த விருந்தாளி கேட்குறாரு, இன்னும் வேறு யாராவது பையன் இருக்கானா அப்படின்னு கேட்டால், இருக்கான் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அந்த லெவலில் அவன் தாழ்மையானவனாக இருந்தான். ஆனால் அந்த பையனை பார்த்தீங்கன்னா, he believed in God. அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசம் கொஞ்சம் அல்ல. யாருமே அவன் ஃபேமிலியில் பிலீவ் பண்ணாத அவன் பிலீவ் பண்ணான். என்ன பிலீவ் பண்ணான்னா, மற்றவங்க எல்லாரும் தங்களுடைய பலத்தை நம்பினாங்க, தங்கள் படிப்பை நம்பினாங்க, தங்கள் வேலையை நம்பினாங்க, தங்கள் அந்தஸ்தை நம்பினாங்க, பின்னணியை நம்பினாங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன பையன் யாரை நம்பினான்னு சொன்னால், சேனைகளின் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். he believed in God. தேவன் மேல் முழு நிச்சயமும் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அந்த தேசத்தில் உள்ள ராஜா கூட நம்பலை, ஆனால் இவன் நம்பினான். he believed in God. ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாரும் அவனை பரிகாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, அவனை கேலி பண்ணி அவனை அசட்டை பண்ணி, எதுக்குடா இங்கே நீ போவன்னு சொல்லி துரத்தி அடித்தாங்க. வர வேண்டிய இடத்துலையும் வர விடாமல் அவனை என்ன பண்ணாங்கன்னா, அவனை மறந்து போனாங்க. ஆனால் அவன் யாராக இருந்தான்னா, தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் அவன் முழுமையாக நம்பினான், ஆண்டவரை முழுமையாக நம்பினான். முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேபஸோட லைஃப்பில் தேர்ட் பார்ட் நீங்கள் பார்த்தபோது, he was blessed above all his brothers. நான் சொல்வேன், தாவீதையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்த அந்த பையனை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய குடும்பத்தின் எல்லா சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார், அவன் பேரை பெருமைப்படுத்தினார், அந்த தேசத்துக்கே அவனை ராஜாவாய் மாற்றினார். இந்த ஜேபஸை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆரம்பம் என்னென்னா துக்கம், ஆரம்பம் என்னென்னா வேதனை. ஆனால் அவன் கர்த்தரை நம்பினதுனால அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய எல்லா சகோதரர்களும் அவன் யாராக மாறினான், மேன்மையானவனாக உயர்ந்தவனாக மாறினான். யோசேப்பின் சம்பவத்தை வாசித்தீங்கன்னா இதே போல் ஒரு சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம். அவன் ஃபேமிலியே விரோதித்தவங்க யாருன்னா இவன் ஒருத்தன் தான். எதுக்கு விரோதிச்சாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க அப்பா ஒரு மல்டி கலர் ட்ரெஸ் கொடுத்தாராம், இல்லை அப்படியே ஒரு பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ் எடுக்கல, ஒரே ஒரு சட்டை கொடுத்தாராம் அவனுக்கு. ஒரு சட்டை கொடுத்ததுக்கு அத்தனை பேருக்கு என்ன வந்துச்சு, அவ்வளோ ஒரு கோவம் வந்துச்சு அந்த பையன் மேலே, அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. அவனுக்கு பல வரணும் அங்கே அவனுக்கு கொடுத்துருக்காரு. 2 கனவு கண்டுட்டு சொன்னானா, கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர்? சொப்பனக்காரன். ஒரு பட்டம் அவனுக்கு சூட்டி, அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றான். சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொந்த தம்பியை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த சொப்பனக்காரன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விடலை, அவனை கொன்று போடுறதுக்காக திட்டம் போட்டாங்க. பாரு,
அத்தனை பலவான்களுக்கு முன்பாக ஒரு சின்ன பையனாக போய் நின்னா அவனை கட்டி தூக்கி போய் அவங்கள ஒரு அடிமையாக விற்று போடுறதுக்கு அவங்க முயற்சி செய்தாலும் இந்த சின்ன பையன் வந்து கர்த்தரை நம்பினான். வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தரை அவன் நம்பினபடியால் முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சகோதரரும் அவனுக்கு முன்பாக மண்டியிடும்படியாக, எல்லாரும் அவன் முன்னாடி வணங்கும்படியாக கர்த்தர் எல்லாரை பார்க்கலும் யோசேப்பு என்ன பண்ணாருன்னா உயர்த்தினார். இன்றைக்கு மாலை நான் தைரியமாக சொல்லுவேன், ஒரு ஆண்டவர் இருக்கார். அவர் யாருன்னா, நீ அவரை முழுவதும் நம்புவாயானால் உன்னுடைய ஆரம்பம் எவ்வளோ சிறுமையாக இருக்கலாம், உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எவ்வளோ கொடுமையாக இருக்கலாம், உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கலாம், ஆனால் நீ கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுவாய். ஆனால் உலகம் உனக்கு கொடுத்த பட்டங்களை பார்க்கிலும் உன்னை மேன்மைப்படுத்தவும் புழுதியிலிருந்து தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுற ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீ ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு இந்த பட்ட பேர் வச்சுருக்கிறாங்க, என்னை இந்த மாதிரி தான் என் கிளாஸில் பார்க்குறாங்க, என் ஸ்கூலில் இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க, இந்த மாதிரி பேர் சொல்லி என்னை கூப்பிட்றாங்க, என்னை ரொம்ப தாழ்மையாக பார்க்குறாங்க. ஒருவேளை சில பேர் சொல்லலாம், உன்னுடைய வீட்டினுடைய பின்னணியை பார்த்து உன்னை வந்து ஒதுக்கி வச்சுருக்கலாம். உனக்கு வந்து ஒரு பட்ட பேரையும் உனக்கு ஒரு பிராண்டையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், மனுஷன் கொடுக்குற பேரை காட்டிலும் தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகம் உனக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் பட்டத்தின்படி அல்ல, உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னுடைய கண்ணின் மணியாக இருக்கிறாய். ஆண்டவர் ஒருவன் நேசிக்கும் பொழுது, தேவனை நம்பும் பொழுது, தேவன் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி அவனை ஆசீர்வைத்து அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமாகவும் மாற்றி எல்லாரை பார்க்கிலும் அவன் பேரை பெருமைப்படுத்தி அவனை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனாக ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு நீ எந்த நிலையில் வந்திருக்கலாம், ஆண்டவரே நானும் நம்புகிறேன், உங்களை நான் பிலீவ் பண்ணுறேன். ஒருவேளை உன்னுடைய கிளாஸில் வந்து உனக்கு வந்து ஒரு முட்டாள்னு ஒரு பேர் வச்சுருக்கலாம், உனக்கு ஒன்றுமே உனக்கு ஏறாது, நீ சரியான மக்கு நீனு அப்படின்னு உனக்கு பேர் வச்சுருக்கலாம். உன்னை எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தினால உன்னை பிராண்ட் பண்ணியிருக்கலாம், இட்ஸ் அ வெரி பேட் பிராண்ட். ஆனால் அந்த பேட் பிராண்டையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணி உன்னை உயர்த்துறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் நினைக்கிறேன், அவங்க அம்மா வந்து துக்கம் பேர் வைக்கும் போது அவன் நினச்சிப்பான், வாழ்நாள்லாம் இப்படி தான் இருக்க போகிறான், இப்படி தான் இருக்க போகிறான். சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், முதல் கோணல் முற்றிலும் கோணல். இவன் ஆரம்பமே இப்படி வேதனையாக இருந்தால் இவன் கடைசி வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்க போகிறான், வேதனையாக இருக்க போகிறான்னு அவங்க அம்மா நினச்சா அவனுக்கு பேர் வச்சாங்க. அவங்க அம்மா ப்ராஃபிட்டிக்கலாக பேர் வச்சாங்க, இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு துக்கம்னு பேர் வச்சாங்க. ஆனால் கர்த்தரோ பாருங்கள், அவன் ஃப்யூச்சரே ஆண்டவர் மாற்றினார். அவன் வந்து துக்கமாக இல்லை, தன்னுடைய எல்லா சகோதரர்களும் அவன் மேன்மையாக மாறுறதுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இந்த மாலையில் நான் சொல்லுவேன், there is a God who can bless and break every bad brand. எவ்வளோ பெரிய கெட்ட ஒரு பேரால் நீ முத்திரை சூட்டப்பட்டிருந்தாலும் அதையும் உடைச்சு நொறுக்கி உன்னை ஆண்டவர் பிளஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் பேசுகிற வார்த்தை ஒரு சில பிள்ளைகளுக்கு நேரடியாக கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். உன் வாழ்க்கையில் ஒரு சில பேர் சொன்ன பெயர்களால், உன்னை ட்ரீட் பண்ண விதத்தினால, உன்னை நேராக சொன்ன சில பெயர்களால், வார்த்தைகளால் நீ புண்பட்டு இன்றைக்கு வந்திருக்கலாம். இவங்களே அப்படி சொல்லிட்டாங்களே, என்னை நேசிக்கிறவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே, நான் அதிகமாக மதித்தவங்களே என்னை சொல்லிட்டாங்களே, நான் நம்பினவங்களே என்ன சொல்லிட்டாங்களே, இவ்வளோ மரியாதைக்குரியவங்களே என்னை அப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நம்முடைய மனிதர்கள் சுற்றி இருக்கிறவங்க நம்ம கொடுக்குற எல்லா பேரை பார்க்கலும் நம்மை மேன்மைப்படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னன்னா, லார்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, உண்மை நான் நம்புகிறேன். என்னை தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பதாகவே என்னை கண்டு என்னை பெயர் சொல்லி அழைத்த ஒரு தேவன் இருக்கிறீரு, என்னையும் உயர்த்தி மகிழ்விக்க உம்மாலே கூடும். நம்ம எல்லாரும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த நேரத்தில் ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்தி எனக்குன்னு ஒரு திட்டத்தை கொடுத்து என்னுடைய காயங்களை ஆற்றி என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் அவருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கு மாலை எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு ஹேண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் நம்ம மேலே இறங்கி வரப்போகிறது. எப்படிப்பட்ட பிராண்டிங்கோடு நீ வந்திருக்கலாம். ஒருவேளை மற்றவர்களுக்கு கொடுத்த பெயர்களால் நீ புண்பட்டவனாக நீ வந்திருக்கலாம். அல்லது ஒருவேளை நீயே உனக்காக ஒரு பட்டத்தை சூட்டி இந்த நிலையில் தான் நான் இருக்கேன், இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது, திஸ் இஸ் மை லெவல் அப்படின்னு சொல்லி உனக்கே நீ ஒரு புனைப்பெயர்
பெயர் கொடுத்து நீ அப்படியே நின்றுருக்கலாம். சில பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், ஆனால் ஐம் நாட் டேலண்டட்ண்ணே, ஆனால் எனக்கு வந்து இது செய்ய தெரியாதுண்ணே, எனக்கு அவ்வளோ அறிவு இல்லைண்ணே, எனக்கு வந்து நான் ஒரு முட்டாள்ண்ணே, எனக்கு இதெல்லாம் படிக்க முடியாதுண்ணே, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. திஸ் இஸ் ஹவ் ஐ see myself. என்னுடைய இமேஜ் வந்து இதுதான். ஏன்னு சொன்னா, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக யாரோ ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொன்னது உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். You are good for nothing. You are a bad boy. You are very cruel. You are violent. You know, ஒரு வார்த்தை, நீ ஒரு பொய்க்காரி, நீ ஒரு பொய்யன், நீ மோசமானவன், நீ ரொம்ப கெட்டவன், நீ உண்மை இல்லாதவன், நீ அசிங்கமானவன், உனக்கு அழகே இல்லை, உனக்கெல்லாம் என்ன வாழ்க்கை கிடைக்கும், உனக்கெல்லாம் என்ன ஃபியூச்சர் கிடைக்கும், நீ எப்படி மேல வர்ற நான் பார்க்கிறேன், நீ ஒரு மக்கு அப்படின்னு சொல்லிருக்கலாம் யாராவது. ஒருவேளை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற, பட் ஆக்சுவலி தட் வேர்ட் has gone so deep in your heart. எப்பெல்லாம் உன்னால படிக்க முடியலையோ அந்த வார்த்தை உனக்கு மனசுல ஞாபகம் வருது. என்ன அன்னைக்கே சொன்னாங்களே, மக்குன்னு தான் சொன்னாங்க, எனக்கு படிக்க முடியாது போல இருக்கு, நீ மோசமானவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லியிருப்பாங்க. நீ ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது கூட கரெக்ட் தான் அவங்க சொன்னது, நான் மோசமானவன் தான், நீ ரொம்ப கோபக்காரன், அந்த ஒரு வார்த்தை பாரு, it's gone deep in your heart, deep in your heart. You're not able to get out of that. யாபேஸ் வந்து, it was not a nickname, it was his real name. உண்மையான பேரையே அவனுக்கு மேல பிராண்ட் பண்ணி அவனை பிளேம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அம்மா பட்ட வேதனைக்காக இவன் மேல பேரை போட்டாங்க. They changed his name. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சில வேளையில யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நாம வந்து பழி சுமக்கிறவர்களா இருக்கோம். யாரோ ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாததுனால நம்மளதான் வந்து பகடக்காயா மாற்றிருப்பாங்க. நீ எங்களுக்கு இது செய்வேன்னு நினைச்சேன், நீ செய்யல. நீ எங்களை திருப்திப்படுத்துவேன்னு நினைச்சேன், you did not give us. சில பேர் உன்னுடைய வீட்டில் சொல்லியிருப்பாங்க, நீ இந்த டோட்டல் எடுப்பேன்னு நினைச்சேன், என் பொண்ணை நான் இப்படி பண்ணணும், இப்படி நான் வைக்கணும், இந்த மாதிரி படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், எங்க ஆசையிலெல்லாம் மண்ணை வாரி போட்ட நீ, you are good for nothing. இந்த வார்த்தையை சொல்லும் போது உனக்கு உள்ளமே உடைஞ்சிடற மாதிரி இருக்கும். அப்படி சொந்த அப்பா அப்படி சொல்லிட்டாங்களே, சொந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டானே, என் ஸ்கூல்ல இப்படி சொல்லிட்டாங்களே, இத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேரை சூட்டிட்டாங்களே, ஆண்டவரே என் ஃபியூச்சர் இதுதானா? இஸ் திஸ் மை ஃபியூச்சர்? இதுதான் என் ஃபியூச்சரா? வாட் டிட் ஐ டு? நான் எப்படி இதை செட் ரைட் பண்றது? நான் எப்படி சரி பண்றது? இந்த நிலையில் நீ வந்திருக்கலாம். எனக்கு தெரியும், ஒருவேளை மனுஷன் முகத்தை பார்த்தாலும் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறவரா இருக்கிறார். மனுஷன் வந்து என்னைக்கோ நடந்த ஒரு தப்பை வச்சு ஃபியூச்சரே பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, I tell you, there is a God who thinks great things about you. உனக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவன் உன்னோடு இருக்கிறார். உனக்காக ஒரு உயிர் வாழுகிறார். உனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நீ அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே உன்னை அவர் நேசித்திருக்கிறார். உன் மேல அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கண்களை உன் மேல வைத்திருக்கிறார். God loves you and he knows you by name. உன் பெயர் எப்படிப்பட்ட பெயரா இருக்கலாம்? It can be anything. இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒரு சில தம்பி, ஒரு சில தங்கச்சி, உன்னுடைய லைஃப்ல உன் பேர் வந்து உன் ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல, உன் டீச்சர்ஸ் உடைய மெமரியில வந்து இட் இஸ் a very bad reputation, a bad reputation. ஒரே ஒரு தப்புக்காக forever you are branded. This is you, this is you. ஒருவேளை நீ கிரவுண்ட்ல நடந்து போகும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் உன்னப்பா சொல்லலாம், அந்த பொண்ணு போது பத்தியா, அந்த பொண்ணு தான், அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் உன்னப்பா சிரிக்கிற ஒரு நிலையில் நீ இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், உன்னுடைய வேதனை நடுவுல all you have to do is call on the name of the Lord. நீ தேவனை நோக்கி கூப்பிட்டு பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல யாபேஸ் வந்து கர்த்தரை நம்பினான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி
உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீமையினை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காக்கிறவர் ஒருவர் என்னோடு இருக்கிறீர் அப்படின்னு பிலீவ் பண்ணான். அவங்க அம்மா அப்பா சொன்னதை அவன் நம்பல. He believed God can turn around his life. அவனுடைய வாழ்க்கையை தேவன் திருப்ப வல்லவர் அப்படின்னு பிலீவ் பண்ணான். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை பிலீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? Do you believe that God can change? God can change everything. God can change your past. God can change your mistakes. God can change your bad reputation. God can change everything. எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தேவன் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், முடியாததை சாத்தியமாய் மாற்றுகிறவர். இன்னைக்கு ஒரு வல்லமை உள்ள பிரசன்னம் உன்மேல் இறங்கி வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. All you have to do is believe and say, Lord, I believe you. I believe you, Lord. I believe you. I don't believe my circumstances. I don't believe what I've come through. I don't believe my past. But I believe you. You can change anything in my life. எவ்வளவு மோசமான சூழ்நிலை நீர் மாற்ற வல்லவர் அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன். என்னை ஆசீர்வதிக்க நீர் வல்லவர் அப்படின்றத பிலீவ் பண்றேன். ஆகவே உம்முடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்றேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு இருள்ல நீ இருக்கலாம், உன்னை தூக்கி எடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அவமானத்தில் நீ இருக்கலாம், உன்னை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். நிறைய பேர் உன் மேல உள்ள நம்பிக்கை இழந்துட்டாங்க. உன்னால எந்த ஆசீர்வாதம் வராதுன்னு நினைக்கிறாங்க. நீ துக்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பட் ஆண்டவர் யாருன்னா அதே துக்கம் அப்படின்னு பேர் வச்ச பிள்ளைய எல்லைகளை விஸ்தாரமாக்கினார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவருடைய கரம் அவனோடு இருந்தது. இன்னைக்கு நீ பிலீவ் பண்ணா போதும். Lord, you know who I am and what I've come through. என் வாழ்க்கையில எதை கடந்து வந்திருக்கிறேன் நமக்கு தெரியும் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் கடந்த காலம் என்ன நமக்கு தெரியும். என்னுடைய உள்ளம் புறமும் நமக்கு தெரியும். All my secret is open before you. என் எல்லா ரகசியமும் நமக்கு தெரியும் அப்பா. இன்னைக்கு மனிதர்கள் எனக்கு என்ன பேர் சூட்டுறாங்க அப்படின்றத நான் பார்க்கல. நீர் என்னை எவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்றத நான் பார்க்கிறேன். I believe in your power. உம்முடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தூக்கி எடுக்கிற ஒரு கரத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்னை உயர்த்துகிற ஒரு கரத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு கரத்தை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், மனிதனால் கூடாது தேவனால் கூடும். மனிதனால் கூடாது தேவனால் கூடும். மனிதனால் கூடாது தேவனால் கூடும். இன்றைக்கு அவர் செய்வார். இன்றைக்கு உன்னை பிளஸ் பண்ணுவார். இன்றைக்கு உன்னை மேன்மையாய் மாற்றுவார். எல்லா சகோதர சகோதரிகளை பார்க்கிலும் உன் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன் இன்றைக்கு இருக்கிறார். Close your eyes and call out to God. Close your eyes and call out to God. ஆண்டவரே, உம்மை நான் கூப்பிடுகிறேன். தேவனே, என்னை ஆசீர்வதியும். வாயை திறந்து சொல்லு, தேவனே என்னை ஆசீர்வதியும். என் எல்லையை பெரிதாக்கும். உம்முடைய கரம் என் மேல இறங்கட்டும். இன்னைக்கு உம்முடைய கரம் என் மேல இறங்கட்டும். என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றட்டும். முடியாத காரியங்களை சாத்தியமாக்கட்டும். Open your mouth and ask. வாயை திறந்து கேளு. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வீர்கள். நீ வாயை திறந்து கேளு. இன்றைக்கு இந்த ஜெபத்தை பண்ணு. Bless me Jesus. Enlarge my territory. Enlarge my territory. என்னுடைய எல்லையை விஸ்தாரமாக்கும். என் எல்லையை விஸ்தாரமாக்கும். உம்முடைய கரம் என் மேல இறங்கட்டும். எனக்கு தெரியும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கிற ஒரு நாள். கர்த்தருடைய தலை எழுத்தை மாற்றுகிற ஒரு நாள். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு நாள். கர்த்தர் எல்லா கடந்த காலங்களை முறித்து போடுகிற ஒரு நாள். எல்லா சாபங்களை முறித்து போடுகிற ஒரு நாள். ஓ ரபாபாபா ஷபலபரபதுலபௌரியா. There is an anointing in this place. எல்லாவற்றையும் முறித்து போடுகிற ஆவியானவர், தடைகளை விலக்குகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், உனக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறவர். ஓ ஹalleluya, ஹalleluya. உன்னை துக்கம் என்று அழைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன்னை தொந்தரவு அப்படின்னு உலகம் பார்க்கலாம். ஆனா ஆண்டவரே என்னை ஆசீர்வதி நீ கேட்கும் போது உன் எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்க வல்லவராய் இருக்கிறார். God can enlarge your boundary. Oh hallelujah. எனக்கு ஒண்ணு தெரியும், உன்னுடைய சகோதரர் செய்ய முடியாததை நீ செய்ய முடியும். உன்னுடைய வீட்டார் யாருமே எதிர்பார்க்காத
அதிசயமான உயர்வுகளுக்கு கர்த்தருனை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியவனை கண்ணோக்கி பார்க்கிறவர், சிறியவனை கண்ணோக்கி பார்க்கிறவர், ஓ தாழ்மையில் இருக்கிறவனை நினைக்கிறவர், எங்கள் தாழ்மையில் எங்களை நினைக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் எளிமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் சிறுமையிலிருந்து எங்களை தூக்குகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யாரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நீ கர்த்தரை பார்த்து தைரியமா கேட்கணும். கர்த்தரை பார்த்து கேட்கணும். I know you may be branded today. Don't tell your brand again. உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நீ சொல்லாத. உன்னை யார் என்ன செஞ்சாங்க அப்படின்றத பத்தி பேசாத. உன்னே உன்னை கேளு. Bless me Lord. என்னை ஆசீர்வதியும். என் எல்லைகளை பெரிதாக்கும். உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். மனசு சொல்லும். உங்க அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க உன்னை துக்கம்னு சொல்லிட்டாங்க. உன் க்ளோஸ் ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்க துக்கம்னு. நீ என்ன பிளஸ் ஆக போற, நீ என்ன உயர போறன்னு மனசு சொல்லும். நீ தைரியமா சொல்லு, எங்க அப்பா அம்மா சொல்றதை நான் பிலீவ் பண்ணல, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றதை நான் பிலீவ் பண்ணல, என் ஆண்டவரை நான் பிலீவ் பண்றேன். ஐ பிலீவ் இன் காட். எந்த மனுஷனையும் உயர்த்துகிற ஒரு தேவன், எவனையும் தூக்க வல்லவர், எவனையும் மாற்ற வல்லவர், எவனையும் உயர்த்த வல்லவர், எவனுடைய சூழ்நிலையும் மாற்ற வல்லவர் ஒரு தேவனுடைய கரத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யாருக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே நான் என்ன பிராண்ட்ல வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், பட் ஐ வாண்ட் யூ டு பிளஸ் மீ. சில பேர் ஒருவேளை அந்த பிராண்டை நீயே கொடுத்துருக்கலாம். உனக்கு நம்ம இவ்வளவுதான், நமக்கு இவ்வளவுதான், திஸ் இஸ் இட், திஸ் இஸ் இட், ஐ ஹவ் சீன் இட், எத்தனையோ முறை நான் பார்த்துட்டேன், இவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படின்னு உனக்கே நீ ஒரு பிராண்ட் கொடுத்து நீ நின்றுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற நீ இருக்கிற எல்லையை விஸ்தாரமாக்குற ஒரு தேவன் அன்றைக்கு உயிரோடு இருக்கிற. God can enlarge you, God can bless you, God can make your name great. கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்துகிற ஒரு தேவன், உன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். Oh hallelujah. I'm going to lead you in a prayer for 2 minutes. யாரெல்லாம் ஆண்டவரை பிலீவ் பண்றீங்களோ பாருங்க. It's easy to look at your situation. It's easy to look at your problems. உங்க பிரச்சனைகளை பார்க்கிறது ரொம்ப ஈஸி. கண்ணை திறந்தா போதும், you can see your problems. கொஞ்சம் யோசித்தீங்கன்னா, ஹிஸ்டரியை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணீங்கன்னா, அப்படியே உங்க மனசு ஃபுல்லா உங்க ப்ராப்ளம்ஸ்னால அப்படியே ஃப்ளட் ஆயிடும். பட் ஆண்டவர் சொல்லுகிற, உன் கண்களை எனக்கு நேராக ஏறெடுத்துப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நான், எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஒரு தேவன், சகலவற்றையும் மாற்றுகிற ஒரு தேவன். என்னை நோக்கி கூப்பிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். இன்னைக்கு நீ வாயை திறந்து, ஆண்டவரே என்னை பிளஸ் பண்ணுங்க, என் எல்லையை விஸ்தாரமாக்குங்க, உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுன்னு சொல்லி தைரியமா விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசி இருப்பார். ஆனால் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் டு காட். பக்கத்துல இருக்கவங்களை பத்தி கவலைப்படாத. யார் என்னன்னா யோசிச்சுட்டு போட்டோம், யார் என்னன்னா பேசிட்டு போட்டோம், யார் என்னன்னா வேடிக்கை பார்க்கட்டும், என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. நான் உங்களை பிலீவ் பண்றேன். என்னோட பிராண்டுக்கு அதிகமா உங்களை பிலீவ் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை பார்க்க நான் பிலீவ் பண்றேன். என்னோட ஃபேமிலி சொன்னதை பார்க்க நான் பிலீவ் பண்றேன். Lord, I believe in you. I believe in you. I believe in you. Come on, open your mouth and pray. Everybody open your mouth and call out to God. விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லு, கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும் நீ விரும்புறியோ, கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறியோ, வாயை திறந்து அறிக்கை பண்ணு. வாயை திறந்து அறிக்கை பண்ணு. சும்மா இருக்காத. ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அப்படின்னு கேளு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேளு. என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும். உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். உன்னை விஸ்தாரமாக்குகிறவரே, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே. எனக்கு ஒன்று தெரியும், வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், என் ஆவியினாலே ஆகும், என் ஆவியினாலே ஆகும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அனாயிண்ட் பண்ணுவார். I know things will change, things will change. சூழ்நிலைகளை மாற்றுவார். முடியாததை சாத்தியமாய் பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. We worship you, Lord. We believe in you. We believe in you. We believe in you. நான் விசுவாசத்தோடு நான் சொல்றேன், முடியாதவைகளையும் சாத்தியமாய் மாற்றுகிறவரே, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நிரப்பும் ஆண்டவரே. பாடுவோம் சேர்ந்து. நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர்
Sing it out. Magnify you, Lord. Hallelujah. தைரியமா நம்ம சொல்ல முடியும், என்னுடைய துவக்கம் எப்படி இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவனை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் கூப்பிடுகிற தேவன் என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என் பட்டப்பெயர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை உலக மக்கள் கொடுத்த பெயரை பார்க்கிறோம் என் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உயர்த்துகிற தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலையில் எங்கள் குடும்பத்தை பார்க்கிறோம், எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். எங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறவரே, இந்த பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையின் மேல் சிரசில கை வைத்து அவர்களை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த கால சூழ்நிலைகளை மாற்றி கனம் பெற்றவர்களாய் அவர்களை உயர்த்துகிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா நிலைகளையும் உம்மை கூப்பிட உதவி செய்யும், உம்மை சார்ந்திருக்க உதவி செய்யும், உம்மையே நம்பி இருக்க, உம்மை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதி. இந்த மாலையிலே காயங்களோடு வேதனையோடு உள்ள உடைவோடு வந்த ஒவ்வொரு பிள்ளையும் நீர் அரவணைத்து உடைய காயங்களை ஆற்றி இன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை தேவன் கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தும்படி செபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீரே எங்களுக்கு கண்மலை, நீரே எங்களை உயர்த்துகிறவர். உடைய உயர்வுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.